நீங்கள் அது ரசித்து நீங்கள் பண்ணணும். நடிகர்கள் வந்து அதை ரசித்து பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அது உங்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு பயணம். நீங்கள் ஒவ்வொரு கேரக்டர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட ட்ராவல் ப்ராசஸ். இப்போ நீங்கள் ஊட்டிக்கு போனீங்கன்னா சொட்டு போடுவீங்க, குல்லா போடுவீங்கங்க மாதிரி சில படங்களை சூஸ் பண்ணீங்கன்னா, அந்த படங்களுக்கு நீங்கள் அதுவாக மாறுறது உங்களுக்கு நிலையான அந்த நம்பகத்தன்மையை கொடுக்கும். அதுவும் எங்கே நேர்மாறான ஒரு கதாபாத்திரம் கூட இல்லை. ஏன்னா ஆமாம், துருவுடைய ஒரு பேக்ரவுண்டை எடுத்து பார்க்கும்பொழுது அவருக்கு கண்டிப்பாக இதுக்கான எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக ரொம்ப இருக்கிறதுக்கு கம்மி இல்லை. அவனுக்கு ஒரு லைஃபே கிடையாது இல்லை. அப்போ அந்த லைஃப்பை நான் வந்து உணர்ந்தால் தான் அந்த உண்மைத்தன்மையை நான் கொண்டு வர முடியும். இந்த லைஃப்பை உணர்றது அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து பார்க்குறது, அந்த மனிதர்களோட பேசுகிறது, அந்த மனிதர்களோட பிரச்சனைகளை தெரிந்து கொள்வது, அந்த மனிதர்களோட எக்ஸ்போஷரை தெரிஞ்சு கொள்வது, அவங்களுக்கும் நமக்குமான தூரத்தை தெரிஞ்சுக்கிறது, இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எதையுமே தெரியாமல் நீங்கள் வந்து அந்த மனுஷனை ஒருத்தராக மாறுன்னு சொல்கிறது இருக்குல்ல. இது மேலே உங்களால் ஒரு நேரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அதுக்குள்ளே அடக்க முடியுமா? அதுக்குள்ளே இத்தனை நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி இத்தனை மாதங்கள் நீ கழிச்சு அது உங்களோட எக்ஸ்போஷர் பொறுத்து. ரைட். இப்போ நீங்கள் ஒரு தேர்ந்த நீங்கள் இதில் அனுபவம் வாய்ந்த ஒரு ஆளாக இருப்பீங்க. ஒரு புது விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்வது பயங்கரமான ஆர்வமான அடிக்கடி அதை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தீங்கன்னா டக்கு டக்கு நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. அது அந்த 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 மனிதர்களை பொறுத்தது.